வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்கோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், பேபால் இந்த நேம்களை சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது எலான் மஸ்க் தான். அதுலயும் ரீசெண்டா ட்விட்டரை வாங்கியிருக்காரு. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அங்க இவரோட பரபரப்பான வாழ்க்கை வரலாறை இனிமே வர வீடியோல பார்க்கலாம். எலான் மஸ்க் ஜூன் 28, 1971 கனடால பிறந்திருக்காரு. எலான் மஸ்க் அவர்கள் பிறந்ததுலேருந்து நல்ல செல்வாக்காக தான் இருந்திருக்காரு. அம்மா, அப்பா 2 சிப்ளிங்ஸோட இருந்திருக்காங்க. ஆனால் வருடங்கள் செல்ல செல்ல எலான் மஸ்க் அவர்கள் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுனால 2 பேரும் தனியாக பிரிஞ்சிடுறாங்க. ஸோ எலான் மஸ்க் அவர்கள் அவருடைய அப்பா கூடயே வளர்றாரு. ஆனால் அதை தொடர்ந்து நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு தன்னோட தந்தை கூட இருக்கவும் விருப்பம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவரை விட்டும் பிரிஞ்சிடுறாரு. எலான் மஸ்க் அவர்கள் தன்னோட சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கு. அவர் தானாவே கோடிங்கையுமே கத்துக்கிறாரு. கோடிங்கை நிறைய அளவுல கத்துக்கிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேமையுமே கிரியேட் பண்றாரு. இந்த கேமை பிசி அண்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி மேகசினுக்கு $500 சேலும் பண்றாரு. இந்த கேமோட ப்ராஃபிட்டே அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மிகப்பெரிய உந்துகோலா இருந்திருக்கு. இதை தொடர்ந்து ராக்கெட் சயின்ஸ்ங்கிற கேமிங் ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை தொடர்ந்து கனடால குயின்ஸ் யூனிவர்சிட்டிலையும் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டிலையுமே பேச்சுலர் டிகிரியை முடிச்சிருக்காரு. எலான் மஸ்க் அவர்களுக்கு முதல் விருப்பமா எப்போதுமே இருக்கக்கூடியது இன்டர்நெட்னு தான் சொல்லணும். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 1995 Zip2 கார்பரேஷன்ங்கிற ஐடி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியை மிக நல்ல அளவுல கொண்டு போகவும் ட்ரை பண்ணியிருக்காரு. இதனுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்பவும் சிறப்பாகவும் இருந்திருக்கு. இந்த கம்பெனியை பார்த்த இன்னொரு மிகப்பெரிய அளவுல உள்ள சர்ச் இன்ஜின் கம்பெனி $27 மில்லியன் கொடுத்து அந்த கம்பெனியுமே வாங்கிக்கிட்டாங்க. இந்த Zip2 கார்பரேஷன் கம்பெனி மிகப்பெரிய அளவுல பேசவும் பட்டுச்சு. அதை தொடர்ந்து அதை சேல் பண்ண உடனேயே அதே வருஷத்துல X.comங்கிற எலக்ட்ரானிக் பண செலுத்துற முறையிலான கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. இது சில நாட்கள்ல பேபால்னும் பேரு மாத்தப்பட்டுச்சு. இப்போ அந்த பேபால் கம்பெனி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய கம்பெனியா தான் இருந்திருக்கு. அந்த பேபால் கம்பெனியோட வெற்றியை தொடர்ந்து அந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தினதுக்கு அடுத்து சேர்மேனாகவும் உயர்ந்தார் எலான் மஸ்க். அந்த பேபால் கம்பெனியை 2002 eBay கம்பெனி $1.5 பில்லியன் வாங்கினது. அதோட எலான் மஸ்கோட ஷேரா $180 மில்லியன் கிடைச்சிருக்கு. இதுல $100 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும், $70 மில்லியன் டெஸ்லா கம்பெனிக்கும், மீதி உள்ள $10 மில்லியன் சோலார் சிட்டிங்கிற கம்பெனிக்கும் முதலீடு செஞ்சாரு எலான் மஸ்க். இந்த உலகத்துல எந்த விஷயத்தை செய்ய முடியாதோ அதை முதல்ல செய்யறதுல மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு எலான் மஸ்க். இந்த விஷயத்துல எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கூட தயங்கினது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணமாவும் இருந்திருக்காரு. ஒரு தனி மனுஷனை செவ்வாய் கிரகத்துக்கு அங்க குடியேற்றி அங்க வாழ வைக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாவே இருந்திருக்கு. அதன்படி 2002 ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. விண்வெளி ஆராய்ச்சியில ஈடுபடுற முதல் தனியார் கம்பெனியாவும் ஸ்பேஸ் எக்ஸ் இருந்திருக்கு. இதுக்கு சாத்தியமா எலான் மஸ்க் மட்டும்தான் காரணம். 2003 டெஸ்லா கம்பெனில மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய காரை வடிவமைச்சாரு எலான் மஸ்க். அது தொடர்ந்து 2006 சோலார் சிட்டிங்கிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கூடிய ஒரு கம்பெனியையுமே ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, சோலார் சிட்டிங்கிற 3 பெரிய கம்பெனியை ஒரே நேரத்துல பயணம் செய்தவர்னு சொல்லலாம். இந்த 3 கம்பெனிஸையுமே ஒரே டைம்ல மெயின்டைன் பண்றதுனால கையில இருக்க பணத்தை கொண்டு இழக்கிற சூழலும் உருவானுச்சு. 2008 டெஸ்லா கம்பெனி திவாலாகும் நிலையும் ஏற்பட்டுச்சு. அதனால தன்னோட சொந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சிஇஓவா மாறிட்டாரு டெஸ்லா கம்பெனிக்கு. இதுக்கு நடுவுல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம்ங்கிறது ராக்கெட்டை செலுத்துறதுல பல தோல்விகளை கண்டதால நிறைய கடனுக்கும் உள்ளானார் எலான் மஸ்க். அந்த டைம்ல தான் தன்னோட குழந்தையோட மனைவியும் விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த டைம்ல எலான் மஸ்க் நிறைய தோல்விகளை சந்திச்ச நபராகவும் கருதப்பட்டாரு. இது போல ஒரு ரியாலிட்டி ஷோவிலுமே 2008 எனக்கு மோசமான வருஷம்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா முதல் முறை ராக்கெட் விடும் பொழுதும் ஃபெயிலு, 2வது முறை ராக்கெட் விடும் பொழுதும் ஃபெயில், 3வது தரையும் ஃபெயிலு. இந்த நிலையில ஸ்பேஸ் எக்ஸின் 4வது முயற்சியில ஃபால்கன் 1 வெற்றிகரமா இந்த புவி சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சது. இந்த மிகப்பெரிய விக்டரியை தொட்டதுக்கு அப்புறம் நாசா கூட $1.6 பில்லியன் மதிப்பிலான அக்ரிமெண்ட்டை ஸ்பேஸ் எக்ஸ் போடுது. இந்த விஷயத்தை தொடர்ந்து கவர்மெண்டோட எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாம பல ராக்கெட் என்ஜின்களை வடிவமைச்சது ஸ்பேஸ் எக்ஸ். இந்த விக்டரியை தொட்டதுக்கு அப்புறம் அதே நேரத்துல ஆப்போசிட் சைட்ல டெஸ்லா கம்பெனில டெஸ்லா மாடல் எஸ் காருங்கிறது ரொம்ப நல்ல விதத்துல சேல்ஸ் ஆகி ஃபினான்ஸ் வைஸ் மிகப்பெரிய விக்டரியையும் பெற்று தந்துச்சு. இன்னைக்கு பணக்காரர்கள் பட்டியல்ல முதலிடம் பிடிச்சிருக்கிறதுக்கு டெஸ்லா கம்பெனி தான் மிகப்பெரிய காரணமாகவும் இருந்திருக்கு. டெஸ்லா கம்பெனியோட இன்னையோட மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது சுமார் $650 பில்லியன் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. நிறைய பேர் ஐடியாஸ் மட்டும் சொல்லுவாங்க, ஆனா அதை செயல்படுத்துறது சில பேரால மட்டும்தான் முடியும். அதுலயும் சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செயல்படுத்த முடியும்.
ஆனா தான் ஒரு விஷயம் சொல்லிட்டோனாலும் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நபர்னா எலான் மஸ்க் அவர்கள் மட்டும்தான். இந்த ஐடியாஸை நிறைவேற்றுறதுல மிகப்பெரிய அளவுல உழைக்கவும் செய்யறாரு. இதனாலதான் எலான் மஸ்க் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணாருன்னா உலகம் முழுவதும் உற்று நோக்கிறதுக்கு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அவரோட மற்றொரு கிரியேட்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஹைப்பர் லூப் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல அடுத்த மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படக்கூடிய ஹைப்பர் லூப் டெக்னாலஜியை கொண்டு வந்தா 1 மணி நேரத்துல 1200 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிராவல் பண்ண முடியும். இதுக்கான சில ரிசர்ச்சும் பிளான்ஸுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுல இன்ட்ரெஸ்டா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, மூளையிலிருந்து நேரடியா கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நியூரல் லிங்க்குக்கும் ஒரு விதையை போட்டிருக்காரு. இதுக்காக நியூரல் லிங்க்ங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கேற்ற ரிசர்ச்சும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல பிசினஸ் மேனா மட்டும் இல்லாம எலான் மஸ்க் அவர்கள் உண்மையா சொல்லணும்னா இந்த 21st செஞ்சுரியிலேயே மிகச்சிறந்த அறிவியல் சிந்தனையாளர்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அவரோட இன்னோவேஷனான ஐடியாஸ் மட்டும் கிடையாது. அந்த ஐடியாஸை வின் பண்ண வைக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச அளவு மட்டும் இல்லாம தன்னால முடியலனாலும் அதுக்கேற்ற முயற்சிகளை மென்மேலும் போட்டு அதை எப்படியாவது வின் பண்ண வைக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம். எலான் மஸ்க் அந்த விஷயத்தை தொட்டுட்டாருன்னா கண்டிப்பா வெற்றி மட்டும்தான் பார்ப்பாரு. அதுல தோல்வியை பார்த்தாலுமே வெற்றி வர வரைக்கும் அதை விட மாட்டாரு. எலான் மஸ்க் மூவில மட்டும் அயன்மேன் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலுமே உலகம் முழுவதும் உள்ள நிறைய மக்களுக்கு அயன்மேனா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் அவர்களுக்கு 1 மேன் ஆர்மிங்கிற மிகப்பெரிய பட்டத்தையுமே கொடுக்கலாம். எலான் மஸ்க் அவர்கள் இந்த உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு ரோல் மாடலா இருக்காரு. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் கம்பெனிஸ் சொல்ல போல இருந்தது. பேபால், ஜிப்2, சோலார் சிட்டி, ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட்ல டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், த போரிங் கம்பெனி, நியூராலிங்க் இந்த மாதிரி பல கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய அளவுல ஃபவுண்டரா இருக்காரு. அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமா வரல. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல 3ல இருந்து 5 வரைக்கும் பல தோல்விகளை கண்டு பல பணத்தை விட்டு தற்கொலை செய்யக்கூடிய நேரங்கள் வரைக்குமே வந்ததுக்கு அடுத்துதான் அவருடைய வெற்றியையுமே பார்த்திருக்காரு. தன்னோட குடும்பம், மனைவி கைவிட்ட போதுமே தன்னோட குறிக்கோளை கைவிடாம வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட எலான் மஸ்கோட நெக்ஸ்ட் விக்டரி என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எலான் மஸ்க் அவர்களோட கிரியேட்டிவ்ல எனக்கு பிடிச்சது நியூரோலிங்க். உங்களுக்கு அவரோட கிரியேஷன்ல என்ன பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் கொடுங்க. மறக்காம இது போல ஹிஸ்டரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.